சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலே நம்ம சனி அப்படின்னு சொன்னாலே அவர் வந்துடுவார் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் பரவலாக பேசப்படுற ஒரு உண்மை. அவர் வந்துட்டாருன்னா எல்லாருமே பயப்படுறோம். அது ஏதோ ஒரு காரணங்கள் இருக்குது. ஸோ அந்த பயம் இல்லாமல் எப்படி சார் நம்ம மீண்டு வரலாம்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பர்? நீங்கள் அந்த பழமொழி யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் போய் பாருங்கள். அனுபவப்பட்டு பசி, பஞ்சம், பட்டினி, கஷ்டம், பெரிய குடும்பத்தில் பிறந்திருப்பான், ராஜாவாக இருந்திருப்பான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருப்பான். பணத்தோட அருமைனா என்ன, அன்புனா என்ன, பாசனா என்ன, பொண்டாட்டினா என்ன, காதல்னா என்ன, அக்கா தங்கச்சினா என்ன, அண்ணன் தம்பினா என்ன, உறவுகள்னா என்ன, சட்டம்னா என்ன, இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறது சனீஸ்வரர் ஒருவரே. ஈஸ்வர பட்டம் பெற்றவர். முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சார். ஈஸ்வரனுக்கு நிகரானவர் இங்கே யார் சார் இருக்காங்க? அப்போ சனீஸ்வரர் நவகிரகங்களில் சூரிய நாராயணர் அப்படின்றது சூரியனும் சிருஷ்டி. இங்கே சனீஸ்வரர் அப்படிங்கிறது ஈஸ்வரனுக்கு உகந்தவர், ஈஸ்வரனுக்கு நிகரானவர். அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனை உருவாக்குபவர், நியாயத்தை தருபவர், அவருடைய நேர்மையை தருபவர். துலா ராசியில் அவர் உச்சம் பெறுபவர். அதனால்தான் துலா ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் நீதிபதிகளாக இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா துளாராசி அவங்க எந்த பக்கம் எனக்கு கொஞ்சம் ஃபேவர் சார், ஃபர்ஸ்ட் யூ கெட் அவுட் ஃப்ரம் திஸ் பிளேஸ், ஃபர்ஸ்ட் யூ கெட் அவுட். ஏன்னா அந்த துளாராசி பணத்துக்கும் பட்டத்துக்கும் பதவிக்கும் ஏமாறுறவங்க இல்லை, ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவர்கள். அதே மாதிரி நம்ம டாக்டர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துளாராசியில் இருக்கக்கூடியவர்கள். அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆனஸ்டாக இருப்பாங்க. பர்ஃபெக்ஷன். ஒரு நர்வஸ் அப்படி கட் பண்ணால் அடுத்த நர்வஸில் பட்டுருமோ அப்படிங்கிற இடத்துல அந்த சிசரை கரெக்டாக கட் பண்ணக்கூடியவர்கள். அவங்க கை ஆடிச்சுன்னா இவன் உயிர் போயிடும். அவ்வளவு தெளிவானவர்கள், அவ்வளவு அற்புதமானவர்கள் துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பிரமாதமாக இருக்கும். சூப்பராக இருக்குமா சார்? ஓகே, அப்போ துலாம் ராசிக்காரர்களை சனி பகவான் எதுவும் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். ஏங்க 12 ராசிக்கும் அனுபவத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற ஸ்திர சொத்து அவரை மாதிரி யாராலையும் முடியாது. இப்போ குரு கொடுக்குறார், புதன் கொடுக்குறார், மற்ற கிரகங்கள் கொடுத்தா அந்த திசை முடிஞ்ச பிறகு போயிடும். ஆனால் சனி கொடுத்தா ஸ்திர சொத்து அமையும். ஸோ இந்த வருஷம் சனி பகவான் துலாம் ராசிக்கு நிறைய நிறைய இருக்காரு. நிறைய பேருக்கு சொல்லிட்டீங்க. ஆமாங்க, இந்த 7.5 சனியில தான் இப்போ கல்யாணம் ஆகுறவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும், ஒரு ஃப்ளாட் வச்சுருக்கவங்களுக்கு பெரிய வீடு அமையும். அதே மாதிரி வயதானவர்களாக இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கும், ஃபாரின் போவாங்க, அவங்களுக்கு வெளிநாட்டில் வீடு வாங்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. தன்னுடைய கடைசி காலத்தில் நிம்மதியும் சந்தோஷமாக வாழ்வாங்க. எனக்கு சார் கால் வலி சார், மூட்டு வலி, நான் எங்கேயும் போகிறதில்ல, உப்பு இல்லாத சோறு தான், ஆனால் என் மகளோட நான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன் சார். ஒரு நிம்மதியை தருவார்கள். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு சேட் இருக்கும். எனக்கு யாருமே இல்லை சார், நான் தனியாக இருக்கேன் சார். அந்த விரக்தியை கொடுப்பவன். உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்டு கொடுக்குறோமா, டெய்லி 1 கிலோ லட்டு கொடுத்தா அந்த லட்டுலேயே உங்களுக்கு விரக்தி ஆகிடும். அந்த விரக்தியை, சொத்து சுகத்தை விரக்தி கொடுப்பது தான், முக்தியை கொடுப்பது தான் சனீஸ்வரர். சூப்பர் சார். ஓகே சார், இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அமராவதி பரமக்குடியிலேருந்து பேசுகிறீங்க. அமராவதி, யாருக்காக பேச போகிறீங்க? நான் என் பொண்ணுக்காக பேசுகிறேன் மேடம். உங்கள் பொண்ணோட டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுங்கம்மா. 14/11/2005. ஓகே. எத்தனை மணிக்குமா? மாலை 5:31. மகாஸ்ரீ பொண்ணு பேரு. சூப்பர் பேர். அது என்ன பேர், யார் வச்சது அது அந்த பேரை? நாங்க தான் சார் வச்சோம். எங்க அப்பத்தாவுடைய பேரு அதை வச்சிட்டோம். இந்த குழந்தை பிறந்த உடனே தான் உங்க வீட்லயே உங்க கணவருக்கு வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வந்திருக்கும். கரெக்டா? கரெக்ட் சார். ஒரு மகாலட்சுமி மாவை, ரொம்ப அற்புதமான பெண், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருப்பா, புத்திசாலியான பொண்ணு. ஏன்னா வாயை திறக்காத வரைக்கும் நல்லவா, வாயை திறந்தாதான் பிரச்சனையே ஆரம்பம். கரெக்டா? ஆமா சார். ஆமா, நல்ல படிப்பாமா, நல்ல எதிர்காலம் இருக்கு, நல்ல வாழ்க்கை அமையும், ஊர் விட்டு ஊர் போவா, இவளது திருமண வாழ்க்கை அற்புதமாக அமையும். அவதான் கோபம் வச்சு ஒரு பையன்கிட்ட வர மாட்டான், கவலைப்படாத, நல்ல எதிர்காலம் அமையும், நல்ல வாழ்க்கை அமையும். இவளுடைய ஜாதகத்தில் இந்த 7.5 பீரியட் இப்போ ஆரம்பம். நிறைய நீ டிவி பார்த்து இதெல்லாம் பயந்துருப்ப, கிடையாது. இந்த 7.5 வருஷம் இன்னைக்கு நைட்டு 9:44:22 இருந்து இவளுக்கு நல்ல வாழ்க்கை, படிப்பு, உத்தியோகம், குழந்தை, வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது,
நல்ல கணவன் வாங்கிறது, நல்ல வாழ்க்கை அமையிறது நல்லா இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கு இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. வைத்தீஸ்வரன் கோவிலில் நான் சொல்கிற மாதிரி சில பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. அற்புதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி அமராவதி. அடுத்ததாக கனகதுர்கா, அவங்களும் பரமக்குள்ளம் தான் இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்க கனகதுர்கா? எங்க அண்ணனுக்கு. அண்ணனோட டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுங்கம்மா. அனந்த நாராயணன் 8/4/2000 வெள்ளிக்கிழமை காலையில 5:14. எவ்வளோ அழகாக சொன்னாங்க. என்ன பண்ணுறாருமா அவரு? அவங்க வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, கிடைக்க மாட்டேங்குது. இல்லைம்மா, அவர் வந்து ஒரு பர்பஸில் வேலை தேடுறாரு. எனக்கு இப்படிப்பட்ட வேலை தான் வேணும், எனக்கு இவ்வளோ சேலரியில் வேணும், என்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அவர் பக்கத்தில் இருக்காரா? இல்ல, வெளியில இல்லை, இருக்காங்க. நான் சொன்னதை மட்டும் அவர்கிட்ட சொல்லுங்கள். எனி சேலரி எனி போஸ்ட் முதல்ல ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் நல்லா உழைச்சி நீங்கள் தெளிவான ஒரு ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு மேலதிகாரிகள் திருப்தி வந்ததுன்னா இந்த வருஷம் பை டிசம்பரில் மறுபடியும் ஒரு இடமாற்றம் வரும். அதுதான் பர்மனெண்ட் உத்தியோகமாக இருக்கும். ஆகவே இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்காது. ஆகவே எனி போஸ்ட் எனி சேலரி, அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு கம்பளி இருக்குது இல்லையா, ஒரு 3 கருப்பு கம்பளி வாங்கிக்கோங்க. அந்த கருப்பு கம்பளி வாங்கிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற துர்க்கை கோவிலில் போயிட்டு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் 3 கம்பளி தானம் பண்ணுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி கனகதுர்கா. அடுத்ததாக கலாமணி, கோவிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. கலாமணி, யாருக்காக பேச போறீங்க? என் பையனுக்காக கேட்கணுங்க மேடம். கொடுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. சார் 2/10/1996 நைட் 12 மணி 2 நிமிஷம், புதன்கிழமை நைட். வெரி குட். என்ன மாதிரி அடிச்சாங்க பாருங்க. இந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்காங்க சார். இனிமேல் போட்டு நம்ம நேயர்கள் வந்து ஏம்மா கல்யாண வாழ்க்கை தானம்மா, அவன் கல்யாணத்துக்கு முதல்ல ஒத்துக்கிறானம்மா, கல்யாணம் பண்ண சொல்கிறானா? சார் என் பையன் எங்க கூடவே இல்லைங்க சார், எங்க இருக்கானு தெரியலங்க சார். அவன் ஒரு ப்ரிஃபரன்ஸில் இருக்காமா? ஆமாங்க சார். ஆமாம்மா. ஆனால் அது நீங்கள் ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருக்கேம்மா. நான் இது பப்ளிக் ப்ரோக்ராம்மா, நான் ரொம்ப பேச முடியாதுமா. எங்க ஞாபகமே இல்லைங்க சார். அவன் கிளம்பி வர வைக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சார் please. ஒரே ஒரு வழிதான். அஸ்வமேத யாகம் செஞ்ச ஒரு எளிமையான பரிகாரம் தரேன். அதை செஞ்சு நான் மறந்து போனவன் திருப்பி வருவான். உங்கள் வீட்டை காமாட்சியம்மா விளக்கு இருக்கா? இல்லைங்க சார். காமாட்சியம்மா விளக்கு ஒன்று வாங்கிக்கோ. இன்னைக்கு 5 ரூபாய் காயின் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுட்டு திரி போட்டு தீபம் போட்டு உன் பிள்ளைய நீ எப்படி கூப்பிடுவியோ அதே மாதிரி வா கண்ணா, எங்கே இருந்தாலும் வா. அவன் வர்ற வரைக்கும் அந்த 5 ரூபா காயின் அந்த எண்ணெயில் ஊறட்டும். ஒன்று ஃபோன் வரும், இல்லைன்னா இப்படி வரும். 2வது, ஓடுற தண்ணியிலையோ அல்லது குளத்துலையோ மீன்களுக்கு பொறி போடுங்க. சர்க்கரை கலந்த பொறி போடுங்க. இதை 3 செஞ்சீங்கன்னா கரெக்டாக 45 நாளைக்குள்ளே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். பையன் வந்தானா கூட்டிகிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி கலாமணி.